Hello students, the next part is the Neolithic Revolution. Okay, இதுக்கு முன்னாடி பார்ட்டில் என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா we have seen about the Paleolithic era பார்த்தோம் and then we saw the Mesolithic era பார்த்தோம். இப்போ நியோலித்திக் எராவில் என்ன மாதிரியான ரெவல்யூஷன் happened அப்படின்னு பார்ப்போம். As hunter-gatherers gain adequate familiarity with the season and the different types of food resources, there was gradual transition to the food-producing way of life, also known as Neolithic Revolution. ஓகே, என்னாச்சு, இந்த ஹண்ட் கேதரர்ஸாக இருந்தாங்க, ஃபுட்டெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் லேட்டர் வாட் ஹேப்பன், சீசன்ஸ் மாறிச்சு. ஓகே, ஐஸ் ஏஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி ஒரு நார்மல் ஸ்டேட் வந்தது. அப்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு நிறைய சீசன்ஸ் தெரியுது. ரெய்னி இருக்குது, ரொம்ப சம்மர் இருக்குது, விண்டியாக இருக்குது, ஆட்டம் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது, இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுது. ஸோ அப்போ ஒவ்வொரு சீசன்ஸ்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட்டு வாழ்கிறது அப்படிங்கிறதும் அவங்க அப்போ தான் தெரிஞ்சிட்டாங்க. தென் இது இட் வாஸ் அ கிராஜுவல் ட்ரான்சிஷன். அப்போது தெரிஞ்சுட்டு அப்போது ஃபுட் ப்ரொடியூசிங் வே ஆஃப் லைஃபுக்கு போனாங்க. அதுக்கு முன்னாடி முடிக்கும் ஃபுட் எங்கேயாவது இருந்தால் போய் எடுத்து சாப்பிட்றது அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற போகிறாங்க. ஓகே, இதை தான் நியோலித்திக் ரெவல்யூஷன்னு சொல்கிறாங்க. The hallmark of this revolution was the domestication of a selected animals and plants, bringing them under the human control, and the development of new breeds through cultivation and husbandry. ஓகே, இதில் ரொம்ப முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா டொமஸ்டிகேஷன் கொண்டு வந்தது தான். டொமஸ்டிகேஷன்னா ஒரு வைல்டில் இருந்த ஒரு டாக் ஆகட்டும், இல்லை வைல்டில் இருந்த ஒரு ஆக்ஸ் அண்ட் கவ் ஆகட்டும், இதை அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸ் பை ஜென்ரேஷன்ஸாக அதை மாற்றி 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 அது நம்மளுக்கு ஏற்றது போல் அந்த ஆர்கானிசமை மாற்றுறது. ஸோ அதுதான் டொமஸ்டிகேஷன் பண்ணாங்க. இது எங்கே பண்ணாங்க? பிளான்ஸ்லேயும் பண்ணாங்க, அனிமல்ஸ்லேயும் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? வாட் வே தே ஹேவ் டன்? through animal husbandry, அதாவது breeding of these animals generation after generations. இவங்களுக்கு தேவையான ட்ரைட்ஸ் இருக்க அனிமல்ஸை மறுபடியும் ப்ரீட் பண்ணி ஒரு நம்மளுக்கு ரொம்ப நார்மலான டொமஸ்டிகேட்டடான ஒரு டாகோ ஒரு கவ்வோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் பிளான்ட்ஸோ. ரொம்ப வைல்டில் இருக்க பனானாலாம் அப்போல்லாம் பார்த்துருப்பீங்களே, யூ வுட் ஹவ் சீன் இன், அதுக்குள்ளே சீட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். நம்மளால் சாப்பிட முடியாது. அதை அப்படியே ப்ரீட் பண்ணி நெக்ஸ்ட் கல்டிவேஷன்னு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறதுல சீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இப்படி குட்டியாக இருக்குது இல்லையா? ஸோ எடிபிள் சீட்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் கல்டிவேஷன் அண்ட் ஹஸ்பண்ட்ரி. திஸ் இஸ் ஃபார் பிளான்ட் அண்ட் திஸ் இஸ் ஃபார் அனிமல்ஸ். ஓகே, வைல் hunter-gatherers produced tools for procuring food, Neolithic farmers made tools for the food production and processing and developed a variety of earthenware pottery in various shapes and size. ஓகே, இப்போ இந்த வைல்ட் கேதரர்ஸ் என்ன பண்ணாங்க? கொஞ்சம் டூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்காக? ஃபுட்டை மேக் பண்ணுறதுக்கு. முன்னெல்லாம் ஃபுட்டை தேடி பிடிச்சி சாப்பிட்றதுக்காக டூல்ஸ் பண்ணாங்க. இப்போது ஃபுட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம், எப்படி அதை ஒப்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக டூல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார்மர்ஸ் மேடு த டூல்ஸ் ஃபார் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இல்லாமல் இப்போ ஃபுட்டு கிரெயின்ஸ், அதாவது இது பார்த்தா அப்படின்னா அந்த சிக்கிள் ஷேப்பில் இருக்கும். இதை என்ன பண்ணோம், அப்படியே அந்த அரிசிலாம் அந்த நெல்லெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நெல் பயிரை அறுக்கிறதுக்கே அப்படியே அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மண்ணை நல்லா குத்தி நோண்டி விட்டு உள்ளே லைக் ப்ளவிங் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் earthenware potteries also was made in different shapes and sizes. ஸோ இவங்க நிறைய ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதுக்கு பாட்ரிஸும் பண்ண ஆரம்பித்தாங்க. தே யூட்டிலைஸ்ட் several raw materials and resources and established the first village settlement. See here, இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வில்லேஜ் செட்டில்மெண்ட் எங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நியோலித்திக் பீரியடில் தான் ஃபார்ம் ஆச்சு. லேயிங் த ஃபவுண்டேஷன் ஃபார் த அர்பன் ரெவல்யூஷன். ஓகே, அப்போ அர்பன் சிட்டிஸும் இவங்களே கொண்டு வந்துட்டாங்களா? இல்லை. ஸோ மொதல் வில்லேஜ் மாதிரி ஒரு செட்டப் இவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜஸில் டெவலப்மெண்ட் நடந்துச்சு. ஸோ ஒரு ஊரில் ஒரு லேக்கு, அந்த ஒரு ஏரியா ஃபவுண்டேஷன்ஸ் பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டெவலப் ஆகி அர்பன் ரெவல்யூஷன் வந்தது. டஸ் இட் ஹேப்பன் இன் நியோலித்திக் பீரியட்லேவா அப்படின்னா நோ.
Okay, the next concept is the chart 4.14 illustrates the gradual shift from hunting and gathering to the agriculture way of life across different region of the world. ஒரு வேர்ல்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் all over the world இன்னிலேருந்து நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ நம்ம நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணோன்னா ஆப்வியஸ்லி அந்த நியூஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுவோம். பட் அந்த காலத்தில் இது வந்து இட் cannot happen. ஓகே, இப்போது ஒரு பீப்புள் அவங்க மைக்ரேட் ஆகி போன பிறகு அப்புறமா அவங்க அங்கே இருக்க ரிசோர்ஸஸ் வச்சு ஒன்று டெவலப் பண்ணி அப்படி தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு பீரியடுமே ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு டைமிங்கில் டெவலப் ஆகிருப்பாங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஒரு டைமில் டெவலப் ஆகிருப்பாங்க, பஞ்சாபில் ஒரு டைமில் டெவலப் ஆகிருப்பாங்க. ஏன்னா நம்மளை சுற்றி வந்துட்டு வேற ஒருமான ரிசோர்ஸஸ் இருந்திருக்கும். லைக் நம்மக்கிட்ட பார்த்தோன்னா ரிவர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறதுலாம் என்ன மழையை நம்பி இருக்கிற ரிவர்ஸ், வெரஸ் பஞ்சாப்ஸில் இருக்கிற ரிவர்ஸ் எல்லாம் எது டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஹிமாலயாஸ்லேருந்து தண்ணி, அது கிளேஷியர்ஸ் வந்து மெல்ட் ஆகி வர்றதுலேருந்து அப்போ அவங்களுக்கு எவ்ரி இயர் எவ்ரி மந்த் இந்த இயர் அவங்களுக்கு வந்து தண்ணி கிடச்சிட்டே இருக்கும். நம்மளுக்கு அப்படி கிடையாது. ஸோ நம்மளுக்கு மான்சூன் வந்தால் தான் தண்ணி, இல்லைன்னா தண்ணி இல்லை. கரெக்டாக? அப்போ டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் அந்த டெவலப்மெண்ட்ஸ் வித்தியாசமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம் இங்கே, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். It also highlight that this transition does not occur at the same time everywhere. ஒரே டைமில் எல்லா பக்கமும் நடக்கலை, பட் took place at the different periods in different eras-ன்னு சொல்லியிருக்காங்க. See, we will see this one in the diagram. சரியா? ஸோ 15,000 years ago எந்தெந்த ஊர்லெல்லாம் சிவிலைசேஷனே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு பாரு. இட் ஹஸ் ஸ்டார்டட் ஒன்லி இன் தி வெஸ்ட் ஏஷியா. வெஸ்ட் ஏஷியானா ஒன்றும் இல்லை, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து வெஸ்டர்ன் ஏஷியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இது வந்து ஆரம்பிச்சுது. இங்கே பாரு, எங்கேயுமே அந்த கல்டிவேஷன், அதாவது ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இது நடந்ததே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பாரு, 10,000 இயர்ஸில் பார்த்தா அப்படின்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்காலே வந்து பாட்ரி மேக்கிங் அந்த இதை சும்மா அவங்க கைவினை பொருள் அந்த மாதிரி மண்ணை வச்சு அவங்களாம் செய்கிறது உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்கேப் வந்து இங்கே வந்து உருவாகியிருக்கு எங்கள் வெஸ்ட் ஏஷியாவில். வெஸ்ட் ஏஷியா வாஸ் வெரி ஃபாஸ்ட் இன் டெவலப்மெண்ட். அண்ட் தென் நார்த் சைனாலையும் பாரு, கல்டிவேஷன், லைஃப் ஸ்டாக்கு, அண்ட் தென் செடன்டிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, செட்டிலிங் டவுன், பீப்புள் வந்து வீடு கட்டி வாழ்கிறது. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க? கேவ்ஸில் இருந்தாங்க, ராக்ஸோட இதில் இருந்தாங்க, மரத்துக்கு மேலே அப்படி அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ ஒரு செட்டில்மெண்ட்டாக ஒரு வீடு கட்டி நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் செடன்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். தென் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்கேப்ஸு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மோரோலைக் நார்த் சைனா அண்ட் சவுத் சைனா இவங்க எல்லாம் ஒரே காலகட்டத்தில் தான் வந்து இவால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் we see this is also similar. ஓகே, நம்மளுக்கு எப்போ வந்திருக்கும்? ஒரு 5,000 இயர்ஸு கிட்ட தான் வந்துட்டு பாட்ரி, கல்டிவேஷன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. ஹியரிங் த டாட்டர் லைன் எதை சொல்லுது? ஏர்லி ட்ரேசஸ் ஆஃப் கல்டிவேஷன். ஏதோ கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ பண்ண மாதிரி தெரியுது, ஆனால் பெரிய எவிடன்சஸ் கிடைக்கல. ஆனால் கல்டிவேஷன் கண்டிப்பாக நடந்திருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டொமஸ்டிகேட்டட் க்ராப்ஸ், அதாவது நம்மளுடைய தேவைக்கு மாறின க்ராப்ஸு நம்மளாம் இப்போ எப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா 5,000 இயர்ஸுக்கு அப்புறம், அதாவது 2,500 தான் நம்ம வந்து அந்த கல்டிவேட்டட் நம்மளுக்கான க்ராப்ஸ், அரிசி, வீட்டு, பார்லி, கம்பு, சோளம், ராகி அதெல்லாம் வந்து நம்மளே வந்துட்டு வைல்டுலேருந்து டொமஸ்டிகேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தது 2,500 இயர்ஸ் எகோ தான் நம்மலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பட் வெரஸ் இங்கெல்லாம் பாரு, வெஸ்ட் ஏஷியாலெல்லாம் தே டிட் இட் 9,000 இயர்ஸ்லேயே அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்மால் திங். அண்டர்ஸ்டாண்ட் இந்த கிராஃப் வந்து இந்த பிக்சர்ஸ்லேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டைமில் சிவிலைசேஷன் நடந்திருக்கு, லைக் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டைமில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டயக்ராம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ எங்கே ஃபாஸ்ட்டாக நடந்தது அப்படின்னா வெஸ்ட் ஏஷியாவில்னா எந்தெந்த ஏரியா வரும் அப்படின்னா டர்க்கி, சிரியா, லெபனான், இஸ்ரேல், பாலஸ்தீன், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, குவைத், யூஏஇ, ஓமன்ஸ் இந்த மாதிரி எல்லாம். ஸோ அண்ட் யூ ஆல்சோ சி திஸ், இந்த ஊரில் என்ன வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்கேப்பில் என்ன யூஸ் பண்ணாங்க பாரு. வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் பேர்ல் மில்லட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஈஸ்ட் ஏஷியாவில் வீட் அண்ட் பார்லி இருந்தது. அண்ட் தென் இந்தியாவில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் இந்தியா ஹேட் த மில்லட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ராகி, கம்பு, சோளம், தென்
பார்லி இது எல்லாமே வந்துட்டு பார்லி வில் நாட் கம் இன் மில்லட்ஸ். ஓகே, இதில் மீதி எல்லாமே வந்துட்டு இந்தியாவில் பண்ணாங்க. தென் கங்கா பிளைன்ஸில் மோஸ்ட்லி ரைஸ் யூஸ் பண்ணாங்க. கங்கா பிளைன்ஸ் இஸ் நத்திங் பட் உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், பீகார் அண்ட் தென் த பஞ்சாப் சைடு இதுலெல்லாம் அப்போது ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லேட்டர் ஒவ்வொரு டைம் ஒரு கல்டிவேஷனில் இப்போ நம்மளே ஒரு ஒர்க்கு புதுசாக செய்கிறோன்னா நம்ம தப்பாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம வேறு மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கல்டிவேட் பண்ணும்பொழுது தே ஸ்டார்டட் வித் ரைஸ். பட் நவ் இப்போ எங்கே அங்கே ஃபேமஸ்னால் ரைஸ் அண்ட் வீட் போத் ஆர் தே ஆர் டூயிங் நவ் at present. Okay, this is what they have given here. And then the next Neolithic period in Indian subcontinent பார்ப்போம். In the Indian subcontinent we find the regional variation in the initiation of agricultural way of life. ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி தான் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு டைமில் தான் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஓகே, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை. ஸோ in the north east the site of Mehergarh on the Bolon river, present day Pakistanல இருக்கு, is the oldest Neolithic site. Okay, which is known as the oldest Neolithic site அப்படின்னு கேட்டாங்கன்னா மெஹர்கர் தான் எழுதணும். மெஹர்கர் இப்போ எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ we have this map also. see இங்கே இருக்குது பார், மெஹர்கர் பாகிஸ்தானில் இருக்க ஒன் ஆஃப் த பார்ட். ஓகே, ஒன் ஆஃப் த பிளேஸ். அதுதான் வந்துட்டு ஓல்டஸ்ட் நியோலித்திக் சைட் வந்து அதுதான். இட் இஸ் ஆல்சோ த ஏர்லியஸ்ட் அக்ரிகல்ச்சர் வில்லேஜ். அக்ரிகல்ச்சர் வில்லேஜும் அதை தான் கன்சிடர் பண்ணும். டேட்டட் பேக் டு அபவுட் 7000 BCE. இவ்வளோ நாளும் நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் இயர்ஸ் எகோ, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பாரு 7000 BCE. BCEனா பிஃபோர் காமன் எரான்னு சொல்லுவாங்க. இப்போ 7000 BCயை நம்ம எப்படி வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடின்னு கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றும் இல்லை. அந்த 7000 BCயோட நம்ம இப்போ எந்த ப்ரெசன்ட் இயர் என்னவோ அது ரெண்டையும் ஆட் பண்ணனா அது எவ்வளோ இயர்ஸ்க்கு முன்னாடின்னு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ 7000 அதாவது 5000 வருடங்கள் 5000 BCE அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் கிடையாது. 5000 BCEலேருந்து இப்போ கரண்ட்லி எத்தனை இயரோ அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get 7000 இயர்ஸுக்கு முன்னாடி 7026 இயர்ஸ் முன்னாடி பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அர்த்தம். ஸோ இஃப் யூ காட் இன் கீழடியில் பற்றிலாம் நியூஸ் எல்லாம் வரும்போது இத்தனை ஆண்டுகள் பழமையான இவ்வளவு பிசியா இவ்வளோ நூற்றாண்டுகள் அப்படின்லாம் பேசும்பொழுது அது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ 7000 BCக்கு அப்போது இந்த அக்ரிகல்ச்சர் வில்லேஜ் வந்து ஃபார்ம் ஆச்சு. விச் மீன்ஸ் 9000 இயர்ஸுக்கு முன்னாடியே நியோலித்திக் பீரியட் அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திஸ் பீப்புள் பில்ட் த ஹேண்ட்மேட் சன்ரைட் பிரிக் ஹவுசஸ் அண்ட் கிரானரிஸ். கிரானரிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்க தான் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ பண்ணுற கிரெயின்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இடம். buried their deads in the graves and made a variety of ornaments from the semi-precious stones such as lapis lazuli and then carnelian and then shells. Okay, I'll explain you. Okay, இந்த மெஹர்கர் எங்கே இருக்குது? போலான் ரிவரில் பாகிஸ்தானில் இருக்குது. இதுதான் வந்து ஓல்டஸ்டான நியோலித்திக் சைட்டுன்னு சொல்கிறாங்க. எப்போ ஆரம்பிச்சது இந்த நியோலித்திக் சைட் அந்த இடத்துல அப்படின்னா 7000 BC, அதாவது 9000 இயர்ஸுக்கு முன்னாடி அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பீப்புளெலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் அவங்களோட மெயின் பேஸ். அப்போ அவங்க வந்து வீடு எப்படி கட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அப்படியே அங்கே இருக்க சிமெண்ட்ஸ்லாம் மட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கலந்து பிரிக் மாதிரி அதை காய வச்சு, ஸோ நம்ம இப்போ வந்து செங்கல் வந்து இந்த சுட்ட செங்கல் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த சும்மா அந்த மண்ணிலே தண்ணி கலைச்சி அப்படியே கல் மாதிரி சும்மா வேறு ஷேப்ஸில் அவங்களே அப்படியே சும்மா தட்டி வெயிலில் காய வச்சு அதை அப்படியே ஒரு ஷேப்பாக மாற்றி அதில் அப்படியே வீடு கட்டிக்கிட்டாங்க. ஓகே, அண்ட் அவங்கக்கிட்ட கிரைனரிஸ் இருக்குது. கிரைனரிஸ்னால் ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். அண்ட் தென் பரீடு தேயர் டெத்ஸ் இன் த கிரேவ்ஸ். ஸோ அப்படியே அந்த பிணங்களை அப்படியே விடுறதில்ல, தே ஹேவ் அது அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான டோம் கட்டி அதெல்லாம் வைக்கிறாங்க. அண்ட் அவங்க நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க ஃப்ரம் ப்ரீஷியஸ் ஸ்டோன். லெப்பிஸ் லெசுலி அப்படிங்கிறது ஆக்சுவலி இந்த ஊரோட நேட்டிவ் கிடையாது. ஓகே, எந்த ஊர் மெஹர்கரோட நேட்டிவ் கிடையாது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம். இங்கேருந்து அவங்களாம் அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான். இம்போர்ட் இஸ் அந்த இந்த சென்ஸ் ட்ரேட் பண்ணாங்க. அந்த ஊரில் போயிட்டு அந்த மாதிரி கல்லெல்லாம் வாங்கிட்டு வந்து இவங்க அந்த ஆர்னமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சி தட் ஹவு டு லுக் லைக் அப்படின்னா இதுதான் இந்த லெப்பஸ்
ஸ்டோனு, ப்ளூ கலர் ஸ்டோனு. இதை வச்சு அந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ், இது இப்போ ப்ரெசன்ட் டேயில் இருக்க ஆர்னமெண்ட்ஸ். அவங்க அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நெக் செயின் மாதிரி அந்த மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் தென் கம்ஸ் த கேர்னீலியன் அப்படிங்கிறது இதுவுமே ஒரு ஸ்டோன் தான். சி ஆரஞ்ச் ஷேஸ் ரெட் ஷோன்னு ரஃப்பாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். பாலிஷ் பண்ணோன்னா நம்ம கூழாங்கல் பெபிள்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும். ஸோ இது ப்ரெசன்ட் டேயில் இருக்கக்கூடிய ஆர்னமெண்ட். அந்த மாதிரி ஓல்ட் டேஸ்லேயும் இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. they would have preserved all of this in the museums. And then shells are nothing but நம்ம ஸ்னெயில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றுலேருந்து சிப்பி முத்தெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அவங்க எப்பயும் ஈவன் நவ் we can see the shells வச்சு நம்ம நிறைய ஆர்னமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்களும் பண்ணாங்க. தே கல்டிவேட்டட் மெயினாக என்ன வீட் அண்ட் பார்லி யூஸ் பண்ணாங்க. தே ரைஸ்டு த ஷீப் அண்ட் கோட்ஸ் அண்ட் இந்தியன் கேட்டில். இந்தியன் கேட்டிலில் என்ன அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜெபு ஹம்ப்டு புல். ஓகே, அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இதுதான் வந்து இந்தியன் ஜெபுன்னு சொல்லுவாங்க. இந்த மாடெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து வைல்டில் இருந்ததை டொமஸ்டிகேட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி இதை வந்து இவங்க வளர்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் ஆல் த அனிமல்ஸ் தே க்ரோட் த ஷீப், கோட் அண்ட் தென் ஜெபு ஹம்ப்டு புல்லெல்லாம் வச்சுருந்தாங்க. they were also the first to make copper objects. ஸோ இது அந்த 7000 BCலேயே எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா கிடையாது. அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகி இது பண்ணலாம், இப்படி பண்ணலாம், ஆர்னமெண்ட்ஸ் பண்ணலான்னு மெல்லமாக வந்து அடுத்து காப்பர் ஏஜுக்கு வந்தாங்க. எப்போ வரும்போது இந்த காப்பர் ஏஜ் நல்ல ஃபேமஸ் ஆச்சு இந்த மெஹர்கரில் அப்படின்னா 4000 BCE. 4000 BCன்னா என்ன, 6000 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது. thus entering the metal age and becoming popularly known as Chalcolithic people by about 4000 BCE. This laid the basis for the Bronze Age Sindhu-Saraswati civilization around 3500 BCE. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா கால்கோலித்திக் அப்படிங்கிறது ஒரு காப்பர் ஏஜ். அந்த காப்பர் ஏஜுக்கும் பிரான்ஸ் ஏஜுக்கும் ரொம்ப 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 டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு மெட்டலை உருக்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஓகே, இந்த மெட்டலோட வேறு ஒன்று சேர்த்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ கிட்டத்தட்ட டு மை பெர்ஸ்பெக்டிவ் ஐ எம் டெல்லிங் யூ திஸ் காப்பர் ஏஜ் அண்ட் பிரான்ஸ் ஏஜஸ்க்கு வந்து இடையில் ரொம்ப வருஷம், ரொம்ப செஞ்சுரிஸ் எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 50 years 40 yearsக்குள்ளாரே காப்பர் ஏஜ் ஒன்ஸ் ஒரு சிவிலைசேஷன் அட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க டக்குன்னு பிரான்ஸ் ஏஜுக்கு மாறிடுவாங்க. ஏன்னா அது காப்பருக்குள்ளேயே டின்னு போட்டு தான் பிரான்ஸ் வருது. ஸோ அவங்க வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மெஹர்கர் வந்து ஒரு சிவிலைசேஷனா அப்படின்னா மெஹர்கருங்கிறது நியோலித்திக்கோடைய சிக்னிஃபிகண்ட்டான சைட்டு. இவங்க வந்துட்டு ஒரு சிவிலைசேஷனாக மாறலை. நார்மலாக சிவிலைசேஷன் எப்போ வந்ததுன்னு நம்ம சொன்னோம், பிரான்ஸ் ஏஜில் தான். இவங்க பிரான்ஸ் ஏஜில் சிவிலைஸ்டு ஆயிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற நம்மளுக்கு அந்த கிடைச்ச எவிடன்சஸ் வச்சு அவங்க பார்க்கும்போது அவங்க ஒரு நியோலித்திக் ஸ்டேஜில் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த காப்பர் மெட்டலர்ஜி அதெல்லாம் அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அவங்க வந்து ஒரு சிவிலைஸ்டாக வாழ்ந்தாங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ ஷுட் நாட் ரைட் மெஹர்கர் ஆஸ் அ சிவிலைசேஷனாக எழுதக்கூடாது. நம்ம எதை சிவிலைசேஷன்னு எழுதும், இந்த பிரான்ஸ் ஏஜில் இந்த ஊரை பார்த்து இந்த ஊர் பக்கத்துலேயே அப்படியே ஒரு கிராமம் இன்னொன்று வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த கிராமம் தான் பிரான்ஸ் ஏஜுக்கு ஒரு நல்ல சிவிலைசேஷனாக போச்சு. அந்த சிவிலைசேஷன் பேர் என்ன, சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன். அதர்வைஸ் இது என்னென்னு பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் ஹராப்பன் சிவிலைசேஷன் பார்த்தோம், அல்லது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தோம். ஓகே, so this is some of the few examples they have given. Ganganakula Neolithic site on the top of the granite hill dated 2000 BCE. அப்போ நீங்கள் கேட்கக்கூடாது, மேம் இங்கே என்ன 7000 BCன்னு இருக்குது, இங்கே 2000 BCE இருக்குது அப்படின்னு. ஸோ ஐ said that எல்லா இடத்துலையும் ஒரே டைமில் ஒரு சிவிலைசேஷன் வரலை. இந்தந்த சிவிலைசேஷன் அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நாமக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒரு டைமில் நம்ம சிவிலைசேஷன் நடந்திருக்கும், வேறு பஞ்சாபில் அது வேறு டைமில் சிவிலைசேஷன் நடந்திருக்கும். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே,
Then here they have given by 2000 BCE most of the Indian subcontinent was occupied by the Neolithic agriculture communities. ஓகே, எப்போ இந்தியாக்குள்ளார ஒரு நியோலித்திக் கல்ச்சர் வந்தது அப்படின்னா 2500 BCE தான். ஸோ அப்போது நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்க நியோலித்திக் சைட்டோட இமேஜ் வந்து 2000 BCEயில் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்தியாவில் எப்போ நியோலித்திக் சைட் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு 2500 BCE, which means 2500ஓட 2026 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா you will get 4500 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த நியோலித்திக் பீரியட் வந்து இந்தியாவில் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருந்துச்சு. அங்கே என்னென்ன பண்ணோம், நம்ம கேட்டில்ஸ் வளர்த்தோம், ஷீப் வளர்த்தோம், கோட் ஹர்டிங் பண்ணோம், அதாவது மந்தைகள்லாம் வளர்த்தணும் நிறைய ஆடுகளை. அலாங் வித் த கல்டிவேஷன் ஆஃப் சீரியல்ஸ்னால் அரிசி, கோதுமை, அதுக்கப்புறம் பார்லீஸ், இதெல்லாம் வந்துட்டு சீரியல்ஸில் வரும். மில்லட்ஸ் அப்படின்னா ராகி, கம்பு, சோளம், அதுக்கப்புறம் ஜாவர்ஸ், இது எல்லாமே மில்லட்ஸில் வரும். பல்சஸ் அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் பருப்பு வகைகள், இதெல்லாம் நம்ம வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். விச் மீன்ஸ் தட் அக்ரிகல்ச்சராக நம்மளுடைய வைல்டுலேருந்து ஒரு நார்மலைஸ்டாக டெய்லி யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். Characterized the Neolithic way of life, sometimes interesting with the contemporary Chalcolithic culture in some part of the country. ஓகே, இந்த நியோலித்திக் வே ஆஃப் லைஃப் இந்தியா ஃபுல்லாக ஒரே டைமில் இருந்ததா அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒன்லி 2500 இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் கொஞ்சம் ஏரியாவில் அது ரொம்ப சீக்கிரமாகவே அது வந்து அடுத்த ஸ்டேஜஸ்க்கு போயிட்டாங்க. கால்கோலித்திக்கு அடுத்தடுத்து போயிட்டாங்க. பட் ஒரு சிலர் கொஞ்சம் லேக்டாக ஒவ்வொரு ஏரியாவில் கொஞ்சம் லேகிங்காக போய் அவங்க ஒரு 40 இயர்ஸ், ஒரு 400 இயர்ஸ், 4000 இயர்ஸுக்கு அப்புறம் கூட மாறியிருக்காங்க. ஓகே, this is what is there in this. Next வந்து நம்ம சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன், ஆல்சோ known as Indus Valley civilization பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.